நம்ம என்விரான்மெண்ட்டில் இப்போ இருக்கிற நாய்ஸ் பொல்யூஷனை விட நம்ம மனசுக்குள்ளே அதிகமான அளவு நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது. இந்த நாய்ஸ் பொல்யூஷன் எதனால் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்மளோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வர்றதுனால இருக்கலாம், சில மனிதர்களால் இருக்கலாம், சில மனிதர்கள் நமக்கு கொடுத்த காயங்கள்னால இருக்கலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது நமக்குள்ள சத்தங்கள் அதிகமாக கேட்டுட்ருக்கிறதுக்கு. இந்த மாதிரி அன்கண்ட்ரோலாக நமக்குள்ளே எழுந்துட்டுருக்கிற இந்த சத்தங்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ட்ரூ செல்ஃப் அண்ட் கனெக்ட் வித் யுவர் ட்ரூ செல்ஃப். இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு தயார்படுத்திக்கோங்க. ஒரு அமைதியான இடத்துல கம்ஃபர்டபுளாக அமைதியாக உட்காந்துக்கோங்க. அப்புறமா உங்களோட மூச்சு காற்றில் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. 3 முறை மூச்சை உள்ளே இழுத்து ரிலாக்ஸ்டாக வெளியிடுங்க. இப்போது நான் ஒரு 4 கேள்விகள் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போது அதிகமாக உங்களுக்குள்ளே கேட்குற சத்தம் என்ன? இது உங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், உங்கள் மேலேயே நீங்கள் அதிகமாக கொண்டுட்டு வர செல்ஃப் டவுட்டாக இருக்கலாம், சில மனிதர்களாக இருக்கலாம், சில மனிதர்களால் ஏற்பட்ட காயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன ஒரு சத்தம் உங்களுக்குள்ள அதிகமாக இப்போ கேட்டுட்ருக்கோ அதை நீங்கள் உங்களோட விஷனில் கொண்டுட்டு வாங்க. செகண்ட் கொஸ்டின், எதனால் இந்த ஒரு பிரச்சனையை அதிகமான அளவு உங்கள் மனசில் நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, வச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேளுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான மூல காரணம் எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். நம்ம மேலே இல்லைனா நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அதை உங்களோட பிரச்சனை என்ன, அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த செகண்ட் கொஸ்டினில் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி அதுக்கான பதிலை கண்டுபிடிங்க. தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் இப்போ ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த ரீசனை உங்களால் ஏற்றுக்க முடியுதா, உங்களால் மனசார அதை ஏற்றுக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. மேக்ஸிமம் எஸ்ஸுங்கிற ஆன்சர் தான் வரும். நோன்னு ஒரு ஆன்சர் வந்தாலும் இன்னும் நீங்கள் ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் அதிகமாக உங்களுக்குள்ளேயே கேளுங்க. கேட்க கேட்க ஒரு பாயிண்டில் உங்களோட ஊண்டோட ரூட் காஸ் என்னங்கிறத நீங்களே ஃபைண்ட் பண்ணுவீங்க. நீங்களும் எஸ் ஆப்ஷனை ஈஸியாக சூஸ் பண்ணிடுவீங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்காக என்ன மாதிரி செயல்களில் நான் இறங்கணும், எந்த மாதிரி செயல்கள் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்க. அதோட ரூட் காஸ் என்னங்கிறத நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. அது உங்களால் ஏற்றுக்க முடியுது. ஏற்றுக்க முடிஞ்சாலே அதோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். அன்ஸ்டாப்பபிளாக நான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கிறேன், திங்க் பண்ணியே நான் டயர்ட் ஆகிடுறேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணேன்னு தெரியலன்னு திங்க் பண்ணியே டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களையும் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டு அந்த நேரத்தையும் நீங்கள் வீணாக்கிட்ட அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ்ட் ஆகிட்ருக்கீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரூ செல்ஃப் கூட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க, இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுங்கள். உங்களை பற்றின ஒரு தெளிவான ஒரு பார்வையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படி வெளி வரணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். First master your mind, then master your life. See you all in next video.